தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக. சரி சரி, ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம். கேமா? என்ன கேம்டி? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டில் முடிகிற எழுத்துல இருந்து அடுத்தவங்க ஆரம்பிக்கணும். சூப்பர் சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? வேற யார் ஃபர்ஸ்ட் பாடுவா? சூர்யா தான் ஃபர்ஸ்ட் பாடுவாரு. என்ன சூர்யா? நினைச்சேன்டி இன்னும் என்னடா இவ எதுலயும் நம்மளை போர்த்து விடாம இருக்காளேன்னு. என்ன சூர்யா, ஆரம்பிக்கலாமா? நீங்க வேற ரகு, எனக்கு பாட்டெல்லாம் வராது. அதெல்லாம் முடியாது, பாடிதான் ஆகணும். ஸ்டெல்லா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இருக்க மாட்டேன். இப்போ என்ன இருக்கு? போதும் போதும், உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். என்ன சூர்யா ப்ரோ, பாடுறீங்களா? ஐயோ மது, எனக்கு பாட்டெல்லாம் வராது. பரவாயில்ல, எதையாவது பாடுங்க. பாடுங்க சூர்யா. ஓகே ஓகே, என்ன பாடலாம்? கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணை பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தால் மலைச்சாரல் வீசுதடி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சூப்பர் சூர்யா. பாட்டே பாட தெரியாதுன்னு சொன்னா இப்போ எப்படி பாருங்க? நீ கொஞ்சம் வாயை மூடு. நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் யாரு? நம்ம ஜீவா தான். எனக்கு நானா? டேய் மச்சான், இவளுக்கு நம்மளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பேசாம பாடிரு. மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போறாளே, அவ போகும் பாதையில உசுர கொண்டு போறாளே, அடி எனக்காக பிறந்தவளே நீதான். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். ராகு, எல்லாரையும் சொல்றேல, இப்ப நீ பாடு. எனக்கு நானா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் அனு பாடுவா. எனக்கெல்லாம் பாட்டே வராது, அதனால நீயே பாடு. அதெல்லாம் முடியாது, இப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் பாடணும். யானு பாடுடி. ஓகே, 2 லைன் தான் பாடுவேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒரு லைன் கூட பாடு. நீ ஃபர்ஸ்ட் பாடு. கூண்ட விட்டு ஒரு பறவை கூடு தாண்டி போச்சு, வலி கூணல் மானலாச்சு, காதலிச்ச காலமெல்லாம் கனவு போல போச்சு, அதில் கரையுதெந்த மூச்சு. அனு, என்னடியாச்சு? அது அது ஒன்றும் இல்லடி மது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ரகுனா நீங்கள் தான். அண்ணா, என்னாச்சு இவருக்கு? டேய் மச்சான், உன்னை தாண்டா. உனது கண்கள் அழும்போது இந்த விரலும் துடைக்காது, பிறரை நம்பி நீயும் நின்றால் வந்த பாரம் தீராது. 2 பேரும் சோக சாங்கா தள்ளுறாங்க பாடி. நமக்கு தான் அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அடுத்து ஸ்டெல்லாக்கா, நீங்கள் தான். அடடா மலடா அட மலடா, அழகா சிரிச்சா மலடா. போதும் போதும், நீ பாடுறத கேட்க முடியல. யோ மச்சான், நீ பாடுறது மட்டும் நாங்கள் கேட்டோம்ல, அப்போ நான் பாடுறதையும் கேளு. நம்ம ஐசக்கா இருக்காங்கல்ல. இங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறக்கும் போது, இங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, இங்கேயோ பிறந்தாய் அடி இங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னாலேயே வந்தாய். சூப்பர்க்கா, சூப்பரா படிட்டீங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா, சூப்பரா பாடுனீங்க. பாராட்டினா பத்தாது, நெக்ஸ்ட் நீங்க தான். என்னது நானா? எனக்கு பாட்டெல்லாம் பாட வராதே. ஹலோ ஹலோ, அதெல்லாம் முடியாது, நீங்க தான் பாடணும். ஓகே. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே, அடி உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. சூப்பரா பாடுறீங்க சரண், நீங்களும். இந்த சாங் மூலியமா உங்க மனசுல என்ன இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களா வந்து சொல்ற வரைக்கும் நான் எதையும் சொல்ல போறதில்லை. ஐசு, உங்க நிழல் போல எப்போதுமே உங்க கூடவே தான் இருப்பேன். என்ன சரண், ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னம்மா எல்லாரும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஓ அப்படியா? அப்புறம் ஜீவா, ஒரு நிமிஷம் என் கூட வரையாப்பா? எங்க ஆண்டி? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா, இருங்க வரேன். டேய் மச்சான், அம்மா என்ன பேசினாலும் நீ அதை கொஞ்சம் தப்பா நினச்சிக்காதடா. டேய், என்னடா சொல்ற? ஆண்டி என்ன சொல்ல போறாங்க? சரி இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். அம்மா ஜீவா கிட்ட என்ன பேச போறாங்கன்னு தெரியல. ஜீவாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அம்மா எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. சொல்லுங்க ஆண்டி. அது அது ஒன்றும் இல்லைப்பா ஜீவா, அது வந்து. பரவாயில்ல ஆண்டி, எதா இருந்தாலும் சொல்லுங்க. அது கல்யாணம் முடிஞ்சதும்
இந்த காவேரி ஜீவா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஜீவா அம்மா. பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் குறுக்க வருவா. என்னப்பா இங்கே நின்று அத்தைக்கிட்ட என்னமோ பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஆன்ட்டி தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ஓ சரி சரி, உன்னை அப்பா கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. இல்லைம்மா, அது வந்து ஆன்ட்டி என்னமோ சொல்ல வந்தாங்க. அதை அப்புறமா கேட்டுக்கலாம்ப்பா. ஆன்ட்டி அப்பா கூப்பிட்டாரா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிப்பா ஜீவா, அப்புறமா பேசலாம். என்ன காவேரி ஜீவா கிட்ட பேசணும்? என்கிட்ட சொல்லு, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். அதை நான் ஜீவா கிட்டே சொல்லிக்கிறேன். காவேரி, நீ என்ன நினச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ என்கிட்டயே சொல்லலாம். ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவா எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு சம்மதம்னா கல்யாணம் நடக்கட்டும், இல்லைன்னா இப்போவே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன சொல்கிற சீதா? அதை நீ தான் இப்போ சொல்லணும். ஏன் காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் அப்படி தான், உன் முடிவு என்னன்னு சொல்லு. காவேரி, நான் உன்ன மாதிரிலாம் இல்லை. என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜீவா கல்யாணத்துக்கு அப்புறம் தாராளமாக உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று காவேரி, இந்த விஷயம் ஜீவாவுக்கு தெரியக்கூடாது. என்கிட்ட நீ பேசின மாதிரி ஜீவா கிட்ட போய் எதையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்குவ காவேரி. நானு, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டா அப்படி கேட்குற? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். பாட்டு பாடும்போது அப்போ எதுக்காக அழுத? அது கண்ணு வேர்த்துருச்சுப்பா. ஓ அப்படியா? ஆமாம். நல்லா தாண்டி போய் சொல்ல கற்றுக்கிட்ட. இங்கே பாரு அனு, உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன், சரியா? எதாக இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லு. டேய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். போதும் அனு, எனக்கு எல்லாம் தெரியும். நீ அம்மா பேசுனதை இன்னும் நினச்சிட்டு இருக்க. மேரேஜ் முடியட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஆன்ட்டி கிட்ட போய் எதுவும் கேட்கக்கூடாது. அம்மா பேசுனதையே நினச்சிட்டு இருக்காது பொண்டாட்டி, சரியா? எல்லாத்தையும் மறந்துடு. உனக்கு இங்கே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட என்கிட்ட சொல்லிடு பொண்டாட்டி. நம்ம வேற வீடு கூட பார்த்து போயிடலாம். டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இன்னும் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மது, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி அனு, நீ மதுக்கிட்ட பேசிக்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன். டேய், எங்கே போகிற? ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் இப்போவே வந்துடுவேன். அனு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மது. ஆமாம், வித்யாவுக்கு மேரேஜ் ஆக போகுது. அடுத்து உனக்கு எப்போ? நம்மலாம் மெதுவாக பொறுமையாக பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியெல்லாம் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. அது சரிதாண்டி. ஆமாண்டி அனு, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இனி பாரு, இந்த வித்யாவும் மேரேஜ் ஆகி போயிட்டானா நம்மளை கண்டுக்கவே மாட்டா. நீ சொல்கிறதும் கரெக்ட் தாண்டி. அடுத்து நம்ம எப்போ சந்திக்க போகிறோன்னே தெரியல. இனி என்ன, இப்போ வித்யா மேரேஜில் பார்க்குறோம். அடுத்து நம்ம அணுவோட வளகாப்பில் தான் பார்க்கணும். ஜி போடி. வேமா ஒரு குட்டி அணு பாப்பாவை பெற்று கொடு. அப்புறம் என்ன, டெய்லியும் பாரு உன் வீட்டில் வந்து அந்த குட்டி பாப்பா கூட விளையாண்டுட்டு தான் போவேன். இப்போ என்னடி மது, 1க்கு 2 பெற்றுட்டா போச்சு. ஆமாம், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? உங்களுக்கு நல்லா தானே, பேரனோ பேத்தியோ 2 வந்துட்டா. அதுக்கு உன் ஃப்ரெண்டு வேமா பெற்று கொடுக்கணுமே. என் பையன் இவளை எங்கேருந்து தான் இழுத்துட்டு வந்தானோ, ஒரு இதுக்கு கூட லாய்க்கு இல்லை. யாருக்கு தெரியும் இவளுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. அவள் பாரு மாசமாக இருக்கா. இவ பாரு எப்படி இருக்கான்னு. கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் இல்லை. ஆண்டி மேரேஜ் ஆகி 5 மாதம் தானே ஆகுது. இப்போல்லாம் யார் ஆண்டி வேகமாக குழந்தை பெற்றுக்கிறா? அது உங்கள் எல்லாருக்கும் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் கேட்குறப்ப எங்கிட்ட தானே கேட்பாங்க. ஒன்று சொல்லிட்டா போதும், தர தரையாக கண்ணீரை வடிச்சிடறா. அம்மா, ஏமா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி என்னடா தப்பா சொல்லிட்டேன்? நீங்கள் பேசுனது எல்லாமே தப்பு தான். குழந்தை எப்போ பெற்றுக்கணும் பெற்றுக்க கூடாதுன்றது அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். தேவையில்லாமல் நீங்கள் அணுவை கஷ்டப்படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓ, அவளுக்காண்டி அம்மாவே எதிர்த்து பேசுறியா? நான் ஒன்றும் உங்களை ஹர்ட் பண்ணலை மது, நீ போ. ஓகேண்ணா. அனு, நீ ஃபீல் பண்ணாதடி, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுகிறேன். சரி மது. டேய் வேணாண்டா. நீ பேசாமல் இரு அனு. அம்மா, நான் தான் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா ரகு, நான் சொன்ன மாதிரி செய்வேன். அம்மா, அணுவோட ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, பேசாமல் இருங்க. இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அவங்ககிட்டயே கூப்பிட்டு சொல்லுவேன், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, உங்கள் வீட்டுக்கு நீங்களே கூட்டிகிட்டு போங்க. என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட நானே சொல்ல தான் போகிறேன். அம்மா, அணுவை தவிர என் லைஃப்பில் வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதையும் பார்ப்போம். அனு, ஃபீல் பண்ணாதடி, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். டேய் புருஷா, ஆண்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல.
வித்யாவோட மேரேஜ் ஜீவா கூட நடக்க போகுதுன்றதுனால அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க அனு. அதனால தான் அது காரணம் நீ நினச்சி அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அனு. அம்மா சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அனு. நீ ஃபீல் பண்ணாமல் இரு சரியா? ம் சரிடா புருஷா. ஆண்டி சொன்ன மாதிரி ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்னடா பண்ணுறது? ஏ அனு, அப்படிலாம் நடக்காதுடி. கண்டிப்பாக உன்ன மாதிரியோ இல்லை என்ன மாதிரியோ ஒரு குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வரத்தான் போகுது.